அவுலியாக்கள் உதாரணம் சொல்லுவாங்க, கடலில் உள்ள நீர் குமிழிகளை போல இப்படி தோன்றி மறைஞ்சிரும். அந்த நீர் குமிழி கடலா கடல் இல்லையா? என்னதான் கடல் தான். நீர் குமிழியாக வந்தது எதுதான்? கடல் தான். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? இந்த நேரம், அவ்வளவுதான். அப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள் வரும் போகும். அல்லாஹ் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஏன் திக்ரோடு கேட்க சொல்றோம்? ஏனென்றால் திக்ரு இல்லாவிட்டால் அந்த இடத்தை ஷைத்தான் பிடித்துக் கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய கல்பை ஷைத்தான் பிடித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது அந்த உள்ளம் அல்லாவை திக்ரு செய்கிறதோ ஷைத்தான் விட்டு விலகி நிற்பான். திக்ரு மறந்து விட்டால் ஷைத்தான் பிடிச்சுப்பான். அவர் தொழுதுகிட்டு இருந்தாலும் சரிதான். இப்ப திக்ரு இல்லை என்றால் அவர் ஷைத்தானோடு தொழுகிறார். நம்ம கூட ஷைத்தான் வந்து உட்காந்துப்பான். அப்போ நாம என்னதான் பயான கேட்டாலும் அது கல்புல இறங்காது. ஏன்னா புடி யார் கையில இருக்குது? ஷைத்தான் கையில இருக்கு.